single day I'm gonna make something great. That's my way. Every single day. Hi friends, welcome to Ruba Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மாடி தோட்டம் அமைக்க நல்ல ஐடியா சூப்பர் டிப்ஸ் பார்ட் 5 தாங்க. இதுல வந்து green shed போடுறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். green shed வந்து அவசியமான்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து more than 5 years of terrace garden வந்து வச்சிருக்கோம். இது வரைக்கும் shed போடலாம் இல்ல. ஆனா அதுவே நல்லா தான் வந்துட்டு இருந்தது. green shed போட்டிங்கன்னா வந்து செடி வந்துட்டு இன்னுமே நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம போட போறோம். இதுல வந்துட்டு ரெண்டு மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம். வாங்க என்னென்ன அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டு மெத்தட்மே பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே தாங்க செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம டெரஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி ரிங் மாதிரி இருக்கும். இந்த ரிங்ல வந்துட்டு இந்த மாதிரி கழி வந்து கட்டிக்கலாம். நாலா பக்கமும் கட்டிட்டு அதுக்கு அப்புறம் வந்துட்டு வந்து ஒரு மெத்தட் வாங்க அது எப்படி அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி green shed போடுறதுக்கு இந்த மாதிரி cloth வந்து வாங்கிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு விக்கும். இது வாங்குறது மட்டும் தான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செலவா இருக்கும். போடுறதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளியில நீங்க வந்து ஒரு ப்ரொபஷனல் கிட்ட கொடுத்து பண்ணீங்கன்னா 10,000 ல இருந்து 20,000 ஆகுங்க. இத நம்மளே பண்ணனா நமக்கு வந்துட்டு ஒரு 1000 rupees 2000 rupees அவ்வளவுதான் செலவாகும். இது பாத்தீங்கன்னா அப்படியே ரோலாவே நமக்கு வருங்க. நமக்கு எவ்வளவு லெந்த் எவ்வளவு விட்த் வேணுமோ அது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியா நமக்கு தைக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஒயரும் அதுக்கு அப்புறம் கோணி ஊசியும் தேவைப்படும். இந்த ஒயர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி thicknessல இருக்கும். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம எப்படி வந்து போடணும் அப்படினு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்த்தறலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலா பக்கமும் கழி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கட்டு கம்பி வச்சிட்டு இந்த மாதிரி கம்பி வந்து கட்டி வச்சிருக்கணும். இதுல வந்துட்டு நம்ம வந்து அந்த ஸ்கிரீனை வந்துட்டு போடலாம். போட்டுட்டு என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பி வந்துட்டு எவ்வளவு லெந்த் எவ்வளவு width இருக்கோ அந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு அப்புறம் இதுல சுருக்கங்கள் இல்லாம நம்ம வந்துட்டு இந்த மாதிரி துணி காய வைக்கும்போது கிளிப் போடுவோம் இல்லையா அந்த கிளிப் வந்துட்டு மர கிளிப்பா இருந்தனா ஸ்டிப்பா நிக்கும். அந்த மாதிரி கிளிப் எடுத்துக்கோங்க. கிளிப்பை எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் மடிச்சு விடுற அளவுக்கு ஒரு இன்ச் அளவுக்கு வச்சிட்டு நம்ம இந்த மாதிரி கிளிப்பை வந்துட்டு ஃபுல்லாவே போடணும். போட்டு விட்டுட்டோம்னா நமக்கு தைக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம கிளிப் வந்து போட்டுக்கிறது. பாருங்க ஃபுல்லாவே நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்பயே வந்துட்டு நல்லா இருக்கும். அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கோணி ஊசி எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம எப்படி துணி தைப்போமோ அதே மாதிரி தான் கோணி ஊசி வந்துட்டு அது அந்த நூலை கோத்துட்டு அதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டிட்ச் பண்ண வேண்டியதுதான். நம்ம வந்துட்டு ஃபுல்லாவே அப்படியே தச்சிக்கிட்டே போணும்னு இல்ல. ஒவ்வொரு இடத்துல ஒரு இன்ச் விட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிட்டே போலாம். இப்படி இல்லனா முடிச்சு கூட ஒரு கயிறு வந்துட்டு கட் பண்ணி அந்த லெந்த்க்கு வச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு நம்ம வந்து முடிச்சு கூட போட்டுக்கிட்டே போலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இதான் வந்துட்டு முடிச்சு போடுற மெத்தட். இது வந்து கொஞ்சமா வந்து வயர் கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து அது உள்ள விட்டுட்டு முடிச்சு போட வேண்டியதுதான். ஆனா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. தைக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இது வந்து ஒரு காத்து அடிச்சதுனாலே பாத்தீங்கன்னா பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட்ங்க. இது வந்துட்டு நம்ம வந்து ஒரு சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு மெத்தட். Dress தைக்கிற மாதிரி தான் அப்படியே நம்ம இத அப்படியே தச்சிக்கிட்டே வர வேண்டியதான். விட்டு இழுத்துக்கிட்டே வந்தோம்னா நமக்கு வந்துட்டு அப்படியே டைட்டா ஆயிடும். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஒன் சைடு ஃபுல்லாவே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணி நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது எப்படி அப்படினு சொல்லிட்டு நான் இப்ப உங்களுக்கு காட்றேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலா பக்கமும் கழி வச்சு அதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த கம்பி கட்டி இருந்ததுனா நம்ம வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸ்டிட்ச் பண்றது. பாருங்க எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா எவ்வளவு அழகா வந்திருக்கு அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு பாக்கும்போதே வந்து தெரியும். இதுக்கு வந்துட்டு நம்ம பெருசா வந்து எந்த ஒரு செலவுமே பண்ணலங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மெத்தட் 2. இதுக்கு என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒன் சைடு மட்டும் தான் இந்த மாதிரி கழி வச்சு செஞ்சு காமிச்சிருக்கோம். இப்போ வந்துட்டு அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா சும்மா கேப்பா தான் இருக்கு. அதுல தான் வந்துட்டு அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போறேன். நமக்கு எவ்வளவு லெந்த் வேணும் எவ்வளவு width வேணும்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு உங்க வீட்ல தையல் மிஷின் இருந்ததுனா நீங்க வீட்லயே ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இல்லனா வெளியில வந்து ஸ்கிரீன் தைக்கிற மாதிரி கேட்டிங்கனா அவங்களே வந்துட்டு நமக்கு ஸ்டிட்ச் பண்ணி கொடுப்பாங்க. 1 இன்ச் வந்து மடக்கிட்டு நம்ம தச்சிக்க வேண்டியதுதான். இப்போ உங்களுக்கு பாக்கும்போதே நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கேப் இருக்க மாதிரி தைக்கணும். ஏனா நாம வந்து இதுல வந்துட்டு ஸ்லீவ் ரோப் வந்துட்டு உள்ள விட போறோம். அதாவது அந்த ரோப் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மேலே வந்து பிளாஸ்டிக்ல இருக்கும், உள்ளார வந்துட்டு கம்பியில இருக்கும். அந்த மாதிரி ரோப் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கணும்.
நாடா கோக்குற மாதிரி நம்ம அதுக்குள்ளே கோத்துடணும். கோத்துட்டு நம்ம 4 பக்கமும் நல்லா வந்துட்டு டைட்டாக ஆகிடும். அதுவே பாருங்கள், உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கப்புறம் 4 பக்கமும் சப்போர்ட் இருக்கும் இல்லையா, அந்த சப்போர்ட்டில் வந்துட்டு நம்ம இழுத்து பிடிச்சி கட்டிட வேண்டியது தான். இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம ஏறி நின்றுட்டு கஷ்டப்பட்டு தச்சிட்டுலாம் இருக்க தேவையில்ல. நம்ம வந்துட்டு வெளியில் கொடுத்து இப்படி தச்சிட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு 4 பக்கமும் கம்பியை வந்துட்டு இந்த ரோப் வந்துட்டு உள்ளே விட்டுட்டு நம்ம டைட்டாக வந்துட்டு இழுத்து கட்டிக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்னொன்று டைட்டாகவும் நிற்கும். உங்களுக்கு இந்த 2 மெத்தடில் எது வந்து பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.